அந்த கை பாருங்கள் எவ்வளோ பெரிய கையாக இருக்குன்னு. லெமன் ஜூஸு, அப்புறமா அதிரசம், முறுக்கு. ஒரு படி மேலேயே போய் டெடிபர் பொம்மையை கட்டி தங்க விட்டார். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாய் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதான், அதனால் வீட்டுக்கு தெரியாமல் ரைஸ் சாப்பிடுவேன். திடீர்னு 2 வண்டிக்கும் எதுக்கு மாலை போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு வந்து ஃப்ரீயாக மண் அடித்து கொடுத்தோம்ல, அந்த கோயில் கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சிட்டு, அதனால் கோயிலேருந்து மாலை எட்டு வந்து இன்றைக்கி 2 வண்டிக்கும் போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள் எத்தா பெரிய கிட்டாச்சி தோண்டிக்கிட்டு இருக்குன்னு. இந்த கை பாருங்கள் எவ்வளோ பெரிய கையாக இருக்குன்னு. ஏதோ கிணறு ஏதோ தோன்றுறாங்க சரிங்களா. எவ்வளோ நீளம் இருக்கும் பார்த்தீங்களா கை. இன்றைக்கி வீடியோவே எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மொத்த ஃபீல்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாக மேற்கு அங்கே வரைக்கும் ஓட்டணும். வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கிட்டாச்சி பார்க்கவும் அப்படியே வீடியோ ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி அப்படியே சின்ன சின்ன மூமெண்ட்லாம் எடுத்து போடுறேன். ஒரு ப்ரோ வந்து நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவர் கீரை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தார். வேலை கொஞ்சம் டைட்டாக போகிறனால வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி நடக்கிற சின்ன சின்ன மூமெண்ட்லாம் எடுத்து வீடியோவாக போடுறேன். வீடியோ போடாமல் இருந்தாலும் யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டேங்கிங்க. அதனால் இன்றைக்கி நடக்கிறத மட்டும் ஒரு வீடியோவாக போட்டுடலாம். இன்றைக்கி 5 கிலோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வண்டியில் இந்த சைடு மிரர் வந்து எப்படி உடஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி தென்னந்தோப்பில் தென்னை மட்டை வந்து வெட்டி விட்ருப்பாங்க. அந்த மட்டை வந்து வண்டி ஓட்டும் போது அரை மட்டையாக இருக்கும். அது வந்து டம்முன்னு அடிக்கும் போது அப்படியே உடஞ்சிட்டு, தென்னந்தோப்பு ஓட்டும் போது இந்த கண்ணாடி உடஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மாற்றவே முடியல. ஞாபகம் வர மாட்டேங்கி. பேர்பாஸ் கடைக்கு போனாலும் கண்ணாடி ஞாபகம் வர மாட்டேங்கி. சீக்கிரமாக வாங்கி மாட்டணும். அவ்வளோதான் வயக்காரரு. இது வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காரு நமக்கு வயக்காரரு. லெமன் ஜூஸு, அப்புறமா அதிரசம், முறுக்கு. இதெல்லாம் யார் வயக்காரரு கொண்டு வந்து கொடுக்காரு நமக்கு. அதிரசம், முறுக்கு, லெமன் ஜூஸ். அவர் மரத்துலேயே பிடுங்கி ஜூஸ் போட்டு நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. உழுதுட்ருக்கோம். அங்கேருந்து அடிச்சுட்டே வரோம். அங்கே வரை கிடக்கு.
சாப்பிட்டாச்சு, அதிரசம் சாப்பிட்டாச்சு. முறுக்கு வந்து முறுக்கு இதில் தொங்க போட்டாச்சு. அப்படியே நொறுக்கி போட்டுருக்கோம். வண்டி ஓடிட்டு இருக்கே சாப்பிடலாம். அப்படி வண்டி ஓடிட்டு இருக்கையில் ஒன்றுன்னா எடுத்து சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா டைம் ஆகும். ஃபுல்லாக சாயந்தரத்துக்குள்ளே ஓட்டி முடிக்கணும். ஆடு மேயறதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. பாருங்க, இந்த வயக்காரு சோளக்காட்டு பொம்மைக்கு பழுதா டெடி பேர் பொம்மை வாங்கி வச்சிருக்காரு. உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் வயலில் பானை, வைக்கோல், சட்டையை வச்சு சோளக்காட்டு பொம்மை கட்டுவாங்க. நம்ம விவசாயி பாருங்க, டெடி பேர் பொம்மையை போலில் கட்டி தொங்க விட்டாரு. பாருங்க, சோளக்காட்டு பொம்மை பொழுதுதான் டெடி பேர் பொம்மையை வாங்கி வச்சிருக்காரு விவசாயி. பார்த்தீங்களா? ஒரு படி மேலேயே போய் டெடி பேர் பொம்மையை கட்டி தங்க விட்டாரு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பாய். இது வந்து நாத்தாங்காலில் குலை வச்சுருக்காங்க, கொளிஞ்சி குலை. நம்ம அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த வேலி தெரியுதா? இன்னும் அந்த ஆடு நிற்கிறதா, அங்கே வரையும் கிடக்கு, ஓட்டணும். எங்கள் ஊரில் நாத்தாங்காலுக்கு வந்து கொளிஞ்சி விதைச்சிட்டாங்க. இன்னும் அடுத்து நாத்தாங்கால் அடிக்க வேண்டி வரும். அப்புறம் தொழி ஓட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இது உழுகிறது வந்து இதுலேயும் குலை விதைப்பாங்க, கொளிஞ்சி குலை. அதுக்காக நம்ம உழுதுட்ருக்கோம். இது வந்து ஒரு உழவு தான் ஓட்டுறோம். அதனால டெப்த்து கொடுத்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்கி. ஒரு கையில் ஸ்டேரிங்கும் இன்னொரு கையில் டெப்த்து கொடுத்து ஓட்டுறனால லிவரை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்க, அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். சில வயதில் இது மாதிரி வண்டி தடமாக ஆயிடுது. வண்டி தடத்தெல்லாம் பின்னாடி போய் ஓட்டிக்கிடுவேன் ஃபஸ்ட்டு. பாருங்கள் வண்டி எப்படி தடம் போட்டிருக்குன்னு. கருதருக்கும் எல்லாம் அப்படி பின்னாடி போய் வண்டி தடத்தை அழிச்சாச்சுன்னா அடுத்ததான் நல்லா ஓட்டலாம். வண்டி தடத்தை அப்படியே மூடிட்டே வந்துடும். ஒரு முறுக்கு சாப்பிட்டுக்கலாம். வண்டி தடெல்லாம் ஓட்டியாச்சு. அடுத்து ஒரு சால் ஓட்ட வேண்டிதான். மத்தியான சாப்பாடு பாருங்கள், இப்போ தான் வருது. மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து விடுது.
வயக்கார ஐயா கொண்டு வராரா, நேருக்கு ரோட்டில் இருந்து கொடுத்து விடுதாரு. 4 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு என்னங்கிறத சாப்பிடும்போது சொல்லுவேன். அவ்வளோதான், சாப்பிட போகிறோம் மத்தியானம். அந்த ஐயா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன சாப்பாடுனா ரைஸ், சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். எப்போவுமே சாப்பிட மாட்டேன் சிக்கன் ரைஸ் வண்டி ஓட்டும் போது. எதுனாலனா கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளாக கோயிலில் விரதம். நான் விரதம் கிடையாது, வீட்டில் வந்து சைவ சாப்பாடாக ஆக்கிட்டாங்க, சாம்பார் சாதம் அந்த மணிக்க. அதனால் இன்றைக்கி ரைஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். நேற்றே கும்பாபிஷேகம் முடிஞ்சது, அதனால் ரைஸு 4 மணி ஆகிட்டு மத்தியானம் சாப்பாடு. கோயிலில் வந்து கணக்கு வழக்கு பார்த்தாங்களாம், அதனால் அப்பா அங்கே கூட்டத்தில் இருந்தாராம். அதனால் 4 மணிக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வயக்கார்ட்டாக கொடுத்து விட்ருக்காரு. வெயில் அடிக்க காரணத்தினால வண்டி அப்படி விட்ருக்கோம். இந்த இணலில் உட்காந்து சாப்பிட போகிறோம். டாப் இணலில் வெயில் வந்து இங்கேருந்து அடிக்குது, அதனால் வண்டியை மறைச்சி இங்கே இணல் வர மாதிரிக்கே விட்டுருக்கோம். இதில் உட்காந்து ஆட போகிறோம். இன்னும் ஓட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா வண்டி நிற்கா, இதுலேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு தட்டு வண்டி நிற்கிற வயல் 1 2 3 4 5 வயல் 5 வயல் கிடக்குது. இதை ஓட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். 4 மணின்னா 5 5:30 ஆயிரும். 5:30 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். வாங்க சாப்பிடுவோம். தண்ணி பாருங்கள், தண்ணி நல்ல தண்ணி தான், கேனு தான் அப்படி அழுக்காக இருக்குது வெளியில். தண்ணி இன்னைக்கு காலையில் தான் பிடிச்சிட்டு வந்தேன். இது வேறு மாட்டிக்கிறது, வேட்டி வேறு. சாஸ் கொடுத்துருக்காங்க. அசைவம் சாப்பிட்டு எத்தனை 20 நாள் பக்கம் ஆகிட்டு. இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம் சிக்கன் ரைஸ். வீட்டில் எதனால் அசைவம் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கா, அதுக்கடுத்து அடுத்த வாரம் கோயில் கொடை. அதனால் இடையில 1 வாரம் இருக்கனால அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதான். அதனால் வீட்டுக்கு தெரியாமல் ரைஸ் சாப்பிடுவேன். வீட்டுக்கு தெரியாமல் ரைஸ் சாப்பிடுவேன். அன்றைக்கி எல்லாம் கீழே விழுவுது. ரைஸ் எங்கள் ஊரில் ரைஸ் வந்து சூப்பராகும். அதுவும் இப்போ வாங்கியிருக்க கடையில் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது 20 நாளாக அசைவம் சாப்பிடாமல் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம்.
4 மணிக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. சரியான பசியில் ரைஸ் சாப்பிட்றது அப்படி வயக்காட்டில் உட்காந்து சாப்பிட நல்லாயிருக்கு. இந்த வயக்காரர் பார்த்திங்கன்னா எப்போ வண்டிக்கு வந்தாலுமே சாப்பாடு வாங்கிட்டு வர லேட் ஆகிட்டு அப்படின்னா சாப்பிடுதியாப்பா அப்படின்னு கேட்பார். இன்றைக்கின்னு பார்த்து கேட்கவே இல்லை. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன்டா, மணி 3 ஆச்சு 4 ஆச்சு சாப்பாடும் வரல, வயக்காரரும் சாப்பிடுதான் கேட்கல அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும்போது வயக்காரர் சொன்னார், இன்றைக்கின்னு பார்த்து பழைய சோறு கொண்டு வந்துட்டேனப்பா, இல்லைனா சாப்பிட சொல்லியிருப்பானே அப்படின்ட்டு சொன்னார். எப்போ வண்டிக்கு வந்தாலுமே கேட்பார், சாப்பிடுதியாப்பாங்க கேட்பார். ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன், ஒரு டைம் லேட் ஆகிட்டு அவர் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அப்புறமேட்டு நமக்கு சாப்பாடு வந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரிலாம் வயக்காரர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். இன்றைக்கின்னு பார்த்து நம்ம நேரம் போலுக்க அவரும் கேட்கல. மணி 4 மணி ஆகிட்டு 4 மணிக்கு சாப்பிட்டுட்ருக்கோம் ரைஸ். ஓகே, சாப்பிட்டு மீட் பண்ணுறேன். சாப்பிட்டு இந்த ஒரு தட்டு ஓட்டுறோம், கண்டினியூ பண்ணுறோம். அப்பா வந்து ஓட்டினாருன்னா வண்டி ஓடுறத வெடி எடுக்கலாம் பார்த்தா அவர் ரோட்டில் நின்று சாப்பாடை கொடுத்து போயிட்டார். ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு போய் வீடியோவும் எடுக்க முடியல. எதனால கேட்டிங்கன்னா நெல்தாள் ஒரு உழவை தான் ஓட்டுறோம், கொழிஞ்சு குலை விதைக்கிறதுக்காண்டி. லிவர் வந்து ஃபுல்லாக டெப்த்து கொடுத்தா ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் வீடியோவும் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க ஆளும் கிடையாது. சரிங்க, சாப்பிட்டு முடிஞ்சளவு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இந்த அங்கே ஒருத்தன் அப்போலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இவனோட ஆசைக்காண்டி கொஞ்சம் போல் கொடுக்குறோம். இந்தா சாப்பிடு. அதோட ஆசை வந்து திருப்தி ஆயிடுச்சா? அவ்வளோதான், சாப்பிட்டான். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஆண்டு கொண்டு போட்டுடலாம். ஏய், தூரம் போட்டால் காற்று பாருங்கள் உள்ளே போடுது. போடாங்கிட்டு மறுபடியும் உள்ளே வருது. காற்று ஓரம் அடிக்கி. போடாங்கிட்டு பாருங்க, பார்க்கான். எந்த வயக்காரோட நாய். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடு செயின் ஒரு செயின் வந்து கலண்டுருச்சு. இன்றைக்கி இல்லை, இது வந்து கலண்டர் 2 நாள் ஆச்சு. பார்த்தீங்களா, ஒரு சைடு செயினே காணோம். தொலைச்சிட்டேன் நண்பா. இது வந்து இதில் இருந்தது, உள்ளது தான் விழுந்துட்டு. எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நம்ம யாருக்குமே ஒரு வீடியோ போட்டுக்கோங்க, இந்த சைடு செயின் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு. இதில் உள்ள மைனஸையும் சொல்லணும்லா, அதனால் சொல்கிறேன். ஒன்று தொலைச்சிட்டோம். எதனாலனா இங்கே ஒரு போல்ட்டு போட்டிருக்காமா, இது மாதிரி போல்ட்டு வந்து யாரும் போடாதீங்க. பின்னு போட்டு காற்று பின் போடுற மணிக்கே போட்டுக்கோங்க. அப்படி போல்ட்டு போட்டிங்கன்னா சுற்றி வெல்டு டாக்கா வச்சுருங்க. இது என்னாச்சுன்னா போல்ட்டு லூஸ் ஆகி, டாக்கா வச்சுருந்தோம் அப்படியே லூஸ் ஆகி கீழே கலண்டு விழுந்து இந்த பைப் மட்டும் தொலைஞ்சிட்டு இந்த சைடு. ஆமாம், உள்ளதான் நம்ம கையில் இருக்குது. தொலைஞ்சிட்டு செட்டாக வாங்கி தான் போடணும். தொலைஞ்சி 2 நாள் ஆகிட்டு. இன்றைக்கி வச்சு தான் ஓட்டுறோம். ஒரு உழவு அப்படிங்கிறனால வெளியில் உள்ள பிரேக் வச்சு ஓட்டிட்டு 2வது அடி மூளை மட்டும் எடுக்கிறோம். மூளைக்கு மட்டும் உள்ளதை டயருக்கு வராத அளவு பார்த்து ஓட்டுறோம். ஒரு அடிங்கிறனால இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கோம் ஒரு செயின் வச்சு. 2 அடியாக இருந்தால்
ஓட்ட முடியாது, டயரில் வந்து கலப்பை பிடிக்கும். ஓகே, ஓட்டுறோம். இந்த ஒரு தட்டு கிடக்கு வண்டி நிற்கிறதுக்கு நேராக 1 2 3 4 5 வயலில் கிடக்கு. ஓட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வயல் தான் கிடக்கு. 4 வயல் ஓட்டியாச்சு. டீசல்லன்னு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு நண்பா. சாப்பிட்டு முடித்தோடனே ஃபோன் பண்ணேன். டீசல் பாருங்கள் ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஒரு வயல் ஓடிச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம். கிடக்கு, இன்னும் கொஞ்சம் கிடக்கு. இந்த வயல் அரை வயல் கிடக்கா, அங்கே ஒரு வயல் கிடக்கு. டீசல் இல்லாமல் நிற்குமா ஓடுமான்னு தெரில. வண்டி ஓட்டிட்டு முடிச்சாச்சு. வண்டி அடித்து முடிச்சாச்சு. டீசல் இல்லை. டீசல் இப்போ தான் அப்பா வாங்கிட்டு வந்தார். பைக்கு நிற்க வந்தால் வராரா. கரெக்டாக அடித்து முடியுது. டீசல் இல்லாமல் நின்றுச்சு. டீசல் ஊற்றி வண்டி எடுத்து போகிறோம். அவ்வளோதான். இத்துடன் இந்த வீடியோ முடிந்தது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.